விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி கட்டுவாராம்? அதை சீர்படுத்தி சரி பண்ணுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒன்றை சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் தேவ பிள்ளைகளாய் தேவனை சரியாய் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அந்த அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நம்மேலே கடந்து வரும். ஆளுகை நம்மேலே பூரணமா இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்து வந்து மறுபடியும் என்ன செய்கிறாரா? அந்த விழுந்து போன ஆராதனையை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். யோவான் 4:23-24 சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படியா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் இன்றைக்கு ஒரு புதிய சந்ததியை எழுப்புகிறார். நீங்களும் நானும் தாவீதின் சந்ததி. இந்த சந்ததி தேவனை ஆராதிக்கிற சந்ததி.